அழகிய வனம் ஒன்றில் மயில் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த மயில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. அதே நேரத்தில் மற்ற பறவைகள் மேல் மிகவும் கருணையுடனும் இருந்தது. மயிலின் அழகை பார்த்த காட்டில் உள்ள மற்ற பறவைகள் அனைத்தும், இந்த மயில்கள் மிகவும் அழகாக இருப்பதால் எப்பொழுதும் கர்வத்துடன் தான் இருக்கும் என்று அவைகளாகவே முடிவு செய்து கொண்டன. அதனால் மயிலிடம் அவைகள் சேராமல் எப்பொழுதும் அவைகள் ஒரு கூட்டமாக தனியாகவே வாழ்ந்து வந்தன. மயில் நட்புடன் பேச வந்தாலும் மயிலை தவிர்த்துவிட்டு அவைகள் வேறு பக்கம் சென்றுவிடும். ஒரு நாள் காட்டில் குளிர்காலம் தொடங்கியது. அப்பொழுதுதான் புதிதாக குஞ்சுகள் பொரித்திருந்த ஒரு குருவி அந்த குளிரில் மிகவும் நடுங்கத் தொடங்கியது. குருவி தன்னுடைய குழந்தைகளை எப்படி இந்த குளிரில் பாதுகாக்கப் போகிறோம் என்று நினைத்து மிகவும் வருத்தப்பட்டது. அப்பொழுது அங்கு வந்த அந்த மயில் குளிரில் கஷ்டப்படும் குருவியையும் அதனுடைய குஞ்சுகளையும் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டது. இவைகளை எப்படி இந்த குளிரிலிருந்து காப்பாற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தது மயில். அப்பொழுது அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. மயில் குருவியின் கூட்டை நெருங்கி தன்னுடைய தோகையிலிருந்து சில இறகுகளை பிய்த்து குளிருக்கு இதமாக குருவிக்கும் குஞ்சுகளுக்கும் வைத்துவிட்டு அங்கேயே தனது தோகையை விரித்து கூட்டை அணைத்து நின்றது. குருவிக்கும் அதன் குஞ்சுகளுக்கும் மயிலின் தோகை குளிரிலிருந்து பாதுகாப்பு வழங்கியது. நடந்ததை கவனித்து கொண்டிருந்த மற்ற பறவைகள் அனைத்தும் இவ்வளவு நாள் மயிலின் தோற்றத்தை மட்டும் வைத்து அது கர்வமாகத்தான் இருக்கும் என்று நினைத்து அதனுடன் பழகாமல் தள்ளி வைத்து விட்டோமே என்று மிகவும் வருந்தின. அன்றிலிருந்து மற்ற பறவைகள் அனைத்தும் மயில்களையும் நண்பர்களாக ஏற்று மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கின. ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவர் நல்லவர் என்று எப்படி முடிவு செய்துவிடக்கூடாதோ, அதுபோலவே ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவர் கெட்டவராகத்தான் இருப்பார் என்றும் முடிவு செய்துவிடக்கூடாது என்பதே இக்கதை நமக்கு உணர்த்தும் பாடம்.